போதும். இன்னும் சொல்ல போனா குர்ஆன்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஹுஜராத் சூராவுல, கிராமத்திலிருந்து சில பேர் வர்றாங்க. கிராமத்தார் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நாங்கெல்லாம் மூமின்கள்ங்கறாங்க. மூமின்டா என்ன? மனசால நம்புறதுக்கு பேர் ஈமான். மூமின்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரசூல வந்து மனசுல நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மூமின் அர்த்தங்க. முஸ்லிம்னா என்ன அர்த்தம்? வாயளவில் எங்களை முஸ்லிம்னு சொல்லிக் கொள்றோம்னா அதுக்கு பேர் முஸ்லிம் அர்த்தம். ஒரு கூட்டம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, காலத்தில் ஆராபு ஆமன்னா, ஒரு கிராமவாசிகள் வந்து சொன்னார்கள், நாங்கெல்லாம் மூமின்கள் என்றார்கள். மூமின்னா என்ன? உள்ளத்துல நாங்க அல்லாஹ்வை சரியா நம்பி இருக்கோம் அப்படிங்கிறான். அல்லாஹ் பதில் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லம் தூமினு, நீ ஈமான் கொள்ளவே இல்லை, உனக்கு நம்பிக்கையே இல்லை. உலம்மா எதுக்குள் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உன் உள்ளத்துல ஈமான் நுழையவே இல்லை. அதனால உலாக்கின் கூட அஸ்லம்னா, முஸ்லிம்னு சொல்லிக்க, மூமின்னு சொல்லிவிடாது. முஸ்லிம்னா வாயில சொல்றது மட்டும்தான், ஈமானே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவனை முஸ்லிம்ங்கிறான்ல. அப்ப நம்ம யார்கிட்ட வந்து தப்பான கொள்கையில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோமோ அவர்களும் துன்யாவில் முஸ்லிம்கள் தான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அனுமதிக்கிறான். அந்த அடிப்படையில் எல்லார் யாரெல்லாம் தன்னை முஸ்லிம் என்று சொல்றார்களோ அவ்வளவு பேர் முஸ்லிம் தான். இதை நம்ம எந்த காலத்திலே மறுக்க முடியாது, மறுக்கவும் கூடாது, மறுத்ததும் இல்லை. அதே நேரத்தில் வந்து மறுமையில் நீ எப்ப முஸ்லீமா இருப்ப? உலகத்து கணக்கில் முஸ்லீம் ஆயிட்டோம், சிறுக்கு வச்சோம்னு சொன்னா அல்லாட்ட மாட்டிக்கிறோம். அவன் உள்ளத்தில் உள்ளதையும் பார்க்கக்கூடியவன், செயலை ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கக்கூடியவன். இப்படி பிரித்து தான் நம்முடைய தாவாவை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால முஸ்லிம்களை வாருங்கள் கூப்பிடுறது வந்து குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானதும் கிடையாது, நம்ம இவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணி வந்த கொள்கைக்கு மாற்றமானதும் கிடையாது. இதை நீங்கள் என்ன செய்யணும்? இதையும் ஒரு ஐந்தாவதாக உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இந்த மாநாட்டை பத்தி உள்ள தயக்கத்துக்கு சொல்றேன். அடுத்து என்ன நினைக்கிறீங்க? மாநாடு நம்ம கூப்பிடுறாங்க, இங்க இருந்து மதுரையில இருந்து ஒரு ஆள் போறதா இருந்தா எவ்வளவு செலவாகும்? ஒரு ஆளுக்கு 500 ரூபா ஆகுமா? ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் செலவாகுது. ஒரு தலைக்கு 500 ரூபாய் செலவழிச்சிட்டு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிச்சிட்டு போகணுமா? அதுக்காக வேண்டி பணத்தை வீணாக்கணுமா அப்படின்னு சொல்லி பணக்கணக்கு சில பேர் என்ன செய்யறாங்க, பொருளாதாரத்தை வீணாக்கலாமா என்று கேட்கிறாங்க. பொருளாதாரத்தை வீணாக்க கூடாதுங்கிற இஸ்லாத்தினுடைய பேசிக், அதுல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அல்லாஹ்வே என்ன சொல்றான்? வீணாக்காதீங்க பொருளாதாரத்தை, நம்ம கட்டளை எடுக்கிறான். ஆனா தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துல கூட ஆடம்பரம் பண்ணாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜமாத் பொருளாதாரத்தை வீணாக்குறத ஒரு காலத்துல ஒத்துக்கொள்ளவே செய்யாது. அதே நேரத்தில் என்னன்னு கேட்டா, வீணாக்குறத என்ன? வெடி விட போறோமா? இந்த பணத்தை வாங்கி பட்டாசு விட போறோமா? இந்த பணத்தை வாங்கி ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் கச்சேரி நடத்த போறோமா? வீணான காரியத்துக்கு, பயனற்ற காரியத்துக்கு செலவு செஞ்சாதான் அது வந்து வீண் விரயம். ஒரு பைசாவும் வீணான காரியத்துக்கு செலவு செய்யப்படுவது இல்லை. எதுக்கு செலவு வச்சுக்கிறோம்? உங்களை கொண்டே எங்க சேர்க்கணும். ஏன் சேர்க்கணும்? தலையை எண்ணி பார்த்து தான் இடஒதுக்கீடு தருவான், அதுக்கு தான் சேர்க்கணும். இல்லாட்டி மதுரையில் உட்காந்து கேட்டு போடலாம், நாங்க ஒரு 50 பேர் கூட போய் நின்று தீவுத்திரல கத்தலாம், தருவானா? 50 ஓட்டு தானே போக போகுது. பார்லிமெண்ட்ல ஒரு தொகுதிக்கு ஒரு ஓட்டு போனான்வானே. நாங்க 50 பேர் கத்தனை செய்வோம். 40 தொகுதி இருக்கு, ஒரு தொகுதிக்கு 1.25 பேர் போங்கடா, 1.25 ஓட்டு வந்தா என்ன, வராட்டி என்னன்றானா இல்லையா? அப்ப ஓட்டு அடிப்படையில் தீர்மானிக்கின்ற இப்ப முடிவு எடுத்துட்டோமோ அது மாதிரி கொண்டே தலையை எண்ணி காட்டணும், நம்பரை கொண்டே அள்ளி கொண்டே போடணும், பெரிய கூட்டமா காட்டணும். அதான் கேட்கிற ஸ்டைல். ஒவ்வொன்றையும் அதுக்குரிய ஸ்டைல்ல கேட்டதானே கிடைக்கும். அரசியல்வாதிட்ட கேட்க வேண்டிய ஸ்டைல் என்ன? மக்களுடைய நம்பரை அதிகமாக்குனா தான் நாளைக்கே தருவான், சீக்கிரமா தருவான். அப்ப நம்பரை அதிகமாக்குறதா இருந்தால் நடந்தா மദ്രാസ് போக முடியும்? நம்ம எல்லாரும் போகணும்னா செலவழிக்காம கால்நடையா போயிட முடியுமா? அப்ப நம்பர் தான் அதிகமா வேணும் என்பதற்காகத்தான் அது செலவழிக்கிறோம். இது வீணான காரியம் இல்லைன்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பணம் கொடுக்கும் போது என்னடா அது அநியாயத்துக்கு மதுரை கூட்டு போறாங்க, மெட்ராஸ் கூட்டு போறாங்களாம், பஸ்ஸுக்கு செலவழிக்கிறாங்களாம், இதெல்லாம் தேவையா என்று நீங்கள் நினைத்தால் இது வீணுக்கு செலவழிக்கப்படவே இல்லை. இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பைசாவையும் மார்க்கம் அனுமதிக்கிற வகையில் தான் செலவு செய்வோம். அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டியது இல்லை. இன்னொன்னு நீங்க பார்க்கணும், இப்ப நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், ஒரு டாக்டர் சீட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? கம்மியான மார்க் எடுத்தா 40 லட்சம் ரூபாய். இன்னைக்கு டாக்டர் சீட் எவ்வளவு? ஒருத்தனை டாக்டர் ஆக்க நினைச்சீங்க என்று சொன்னா
அவனை காலேஜில் கொண்டு சேர்க்கிறதுக்கு, மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைப்பதற்கு நீங்கள் முதல்ல சீட்டு கிடைக்க, அப்புறம் கல்வி கட்டணம் தனியா இருக்கிறது, அதுக்கு கொடுக்கிற ரூபாய் எவ்வளவு? அதுக்கு 40 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். உள்ள உங்களை மாணவனா சேர்த்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் லொட்டு ரோஸுக்கு நம்ம எப்பல் போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அந்தாண்டு 1 கோடி ரூபாய் காலியா போயிடும். ஒருத்தனை டாக்டர் ஆக்குறத என்ன செஞ்சிடேன், குறைச்சு வச்சாலும் 1 கோடி ரூபாய் செலவழிக்கணும்னு வைங்களேன். இப்ப இந்த இட ஒதுக்கீடு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, ஒரு வருஷத்துக்கு 1000 டாக்டர் நம்ம கிடைக்கலாம். இந்த 40 லட்சம் ரூபாய் கொடுக்காமலேயே 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாமலேயே வருஷத்துக்கு எத்தனை டாக்டர் இட ஒதுக்கீட்டுல ஒரு 10,000 டாக்டர் போடுறான்னு வைங்க, 1000 டாக்டர் நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது. ஒரு டாக்டருக்கு 1 கோடின்னு வச்சா 1000 டாக்டருக்கு 1000 கோடி ரூபாய். 1000 கோடி ரூபாய் ஆதாயத்துக்காக வேண்டி 1 கோடி ரூபாய் செலவு பண்ண பெரிய விஷயமா? நான் என்ன கேட்கிறேன், 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீங்க வந்துட்டீங்க, மதுரைக்கு மெட்ராஸுக்கு வந்துட்டீங்க, ஒரு 50 லட்சம் ரூபாய் முதல்ல செலவு பண்ணி வந்துட்டீங்க. எல்லாம் சேர்த்து செலவழிச்ச காசு எவ்வளவு? ஒரு 50 லட்சமா இருக்கட்டுமே, ஒரு 25 லட்சமா இருக்கட்டுமே, கிடைக்கிற ஆதாயம் என்ன? இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா வருஷம் 1000 கோடி ரூபாய் டாக்டர்ல மட்டும் மிச்சமா வருது. அந்த சீட் வாங்குறவன் நீனா இருக்கலாம், 25 ரூபாய் நன்கொடை கொடுத்திய, 25 ரூபாய் நன்கொடை கொடுத்துட்டு லட்டு மாதிரி டாக்டர் சீட் வாங்கிக்கிருவ. நீ கொடுத்த 25 ரூபாய் காசு நன்கொடையா இருக்கு. ஒரு நாள் தலையை காட்டிட்டு போயிருப்ப மெட்ராஸுக்கு, உனக்கு என்ன கிடைக்கும்? உன் புள்ள டாக்டரா வருவான் பைசா செலவழிக்காம. அப்ப டாக்டர்ல 1000 கோடி என்று சொன்னா இன்ஜினியர்ல எத்தனை கோடி, ஒவ்வொரு துறையில எத்தனை கோடி, பல வருடங்களுக்கு தொடர்ச்சியா கிடைக்குமே அது எத்தனை கோடி, பல 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 1000 கோடி ரூபாய்கள் இந்த சமுதாயத்திற்கு மிச்சமாகும் என்றால் அதுக்காக 1 கோடி ரூபாய் செலவழிச்சா தப்பா? அதுக்காக வேண்டிய 50 லட்சம் ரூபாய் செலவழிச்சா தப்பான்னு கேட்கிறேன். எதுக்கு செலவழிக்கிறோம்? இந்த மாதிரி தலையை கொண்டே காட்டி இடஒதுக்கீடு தந்துட்டான்னு சொன்னா அப்படி அறுக்க போறோம். அறுவடைங்க கொண்டே வயல்ல கொண்டே கொட்டும் போது மண்ணில் கொண்டே கொட்டுற மாதிரி தெரியும். பார்த்தா நல்ல நெல்லை கொண்டே மண்ணில் கொண்டே அமுக்குறாங்க. முளைச்சு வரும்போது அறுக்கிறது யாரு? நீங்க என்ன அறுக்க போறீங்க? ஒரு மூடையை கொட்டி 100 மூடை அறுக்கிறீங்கல்லங்க. அதான் இது. கொட்டுறது கொண்டே வீணாக்கத்தான் கூடாது. கொட்டுனதை விட பல மடங்கு அறுத்தா அது வீணாக்குறதா? நெல்லு மூட்டையை கொண்டே சாக்கடையில கொட்டுறான், அதை திட்டுவோம். வயல்ல கொட்டினா திட்டுவோமா? ஏன் திட்ட மாட்டோம்? சாக்கடையில கொட்டினா ரிட்டர்ன் இல்லை, வயல்ல கொட்டினா ரிட்டர்ன் இருக்கிறது. அல்லா நாடினால் ஒரு 90% ரிட்டர்ன் இருக்கிறது. அதுலயும் அல்லா நாடி மழைகளை இல்லாம ஆக்கிட்டா கிடைக்காம போயிடும். இதுல எப்படி இருக்கலாம்? ஆனால் வயல்ல கொண்டே கொட்டுறதை யாராவது வீண் என்று சொல்லி இருக்கிறீர்களா? இது வயல்ல கொட்டுற வேலை. நெல்ல கொண்டை வயல்ல கொட்டுற மாதிரி உங்களை கொண்டை தீவுத்தூர்ல கொண்டை கொட்டுனா அவன் நம்ம மேல இடஒதுக்கீடு கொட்டிடுவான். அதுக்கு தான் இந்த வேலையை பார்க்கிறோமே தவிர காசு பணத்தை வீணாக்குறதுக்கு செய்யல. இந்த மாதிரியான தயக்கங்கள் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்ப இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டீர்களே, ஆனால் இது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு மேட்டரை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். இந்த மேட்டர்ல நம்ம எப்படி அதை வெற்றி பெறுவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த மாநாட்டை பற்றி இன்னும் சில செய்திகள் உங்களுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்னு கேட்டா, என்னென்ன ஏற்பாடு நாங்க செஞ்சிருக்கிறோம். நீங்க வர்றீங்க, தஞ்சாவூருக்கு வந்தீங்க, நீங்க பட்ட கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப கூப்பிட்டா கூட என்ன செய்வீங்க? அம்மாட்டி தஞ்சாவூர் போறீங்களா சாவடிச்சு அப்படி நினைக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல கூட்டிகிட்டு போய் உங்களை ரொம்ப அதாபு படுத்திட்டோம் இல்லையா? அது உங்க மனசுல பசுமரத்தான மாதிரி பதிஞ்சு போயிருக்கும். ஏன்னு கேட்டா, வெயில் தாங்க முடியல, தண்ணீர் வசதி போதுமானது இல்ல, அடிப்படை வசதி பாத்ரூம் வசதிகள்லாம் இல்ல, இது மாதிரியான பல விஷயங்களை நீங்க அனுபவிச்சீங்க. அப்ப அதையெல்லாம் மனசுல வைத்துக் கொண்டு நீங்க மெட்ராஸ்ல கூட்டு போய் இப்ப தஞ்சாவூர்ல சாவடிச்சாங்க, இப்ப மெட்ராஸ்ல சாவடிக்க கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அது தப்பு கிடையாது. ஏன்னா முன்னாடி ஒன்ன வச்சுதான் நீங்க முடிவு பண்ணுவீங்க. முன்னாடி ஒரு நடந்திருக்குதுல, அதை வச்சுதான் என்ன செய்வீங்க? ஒரு மனிதன் ஒரு தடவை தான் கூட்டுப்படுவான், 2 தடவை கூட்டுப்பட மாட்டான். அதனால அப்படி ஒரு டவுட் உங்களுக்கு வறுமையானால் அது நியாயம் இருக்கிறது. ஆனால் அதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் உங்களுக்கு விளக்குறோம். என்ன வித்தியாசம் கேட்டா, தஞ்சாவூர் மாநாடு என்பது 2 நாட்கள் முழுமையாக நடந்த ஒரு மாநாடு. 48 மணி நேரம் மாநாடு, 6 வேளை சாப்பாடு அதுல இருக்கிறது. அப்ப பகல் வெயில் தாங்க வேண்டிய, பகலிலும் இரவிலும் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் இருக்கும் பொழுது அதுவும் நடத்தின மாசம் இருக்குத, அன்னைக்கு தான் நாட்டிலேயே அதிக வெயில் 108 டிகிரி. அன்னைக்கு மாநாடு நடத்தின மக்கள் சுருண்டு விழுந்தாங்களே,
அன்னைக்கு தான் தமிழ் அது நம்மளை எதிர்பார்க்காம அல்லா நாடி இருக்கு. நம்ம என்ன பண்றது 108 டிகிரி வெயில், அதனால தாங்க முடியாம போச்சு. அன்னைக்கு தான் உச்சகட்ட வெயில். 2வது நாள்ல ராத்திரி மழை வந்து குறைச்சு பிடிச்சி, நாள் சொல்றேன், நாள் வந்த வெயில் இருக்குத அவ்வளவு உச்சகட்டமான வெயில். அது இப்ப குறைஞ்சு இப்ப நடத்தக்கூடிய நேரம் அப்படிப்பட்ட நேரம் இல்ல. வெயில்லாம் கடந்து வந்தாச்சு, வெப்பமெல்லாம் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு கூட ஜில் ஜில்னு காத்து வந்துட்டு தான் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சீசனா இருக்கிறதுனால அந்த வெயில்ல 48 மணி நேரம் இருந்தீங்களே, அப்படி ஒரு நீண்ட நேர மாநாடு இது கிடையாது. ஏன் இது பயான் கேட்கறதுக்கு உங்களை நாங்க கூப்பிடல. எது கூப்பிடுறோம்? தலையை எண்ணணும், வேற ஒண்ணும் கிடையாது. நீ வந்து அரட்டை கூட அடிச்சுக்கிட்டு மாநாட்டில் வந்து என்ன செய்ய, உட்கார்ந்து பேசிக்கிட்டு கூட இரு. உளவுத்துறை எண்ணணும், உட்பட வந்திருக்காங்க, அதுக்குதான் உங்களை கூப்பிடுறோம். இது தலையை காட்டுற மாநாடு தானே தவிர என்ன மாநாடு இல்ல. பயங்கரமான உரைகளை கேட்கறாங்க, உங்களுக்கு கூப்பிடல. எது கூப்பிடுறோம்? இந்த பாத்தீங்களா இவ்வளவு பேர் இடஒதுக்கீடு கேட்கறாங்கன்னு காட்ட போறோம். அதுக்கு வந்து உங்க தலை எங்களுக்கு வேணும், அவ்வளவுதான் மேட்ரு. இதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், குறைந்த டயத்தை தான் மாநாட்டுக்குன்னு வச்சிருக்கிறோம். 5 மணிக்கு மாநாடு ஆரம்பிக்கும், சாயந்தரம் 11 மணிக்கு முடிஞ்சு போயிடும். நீங்கள் திடல்ல இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு? வெறுமனே 6 மணி நேரம் தான் இருக்க போறீங்க. அந்த 6 மணி நேரமும் பந்தல் போட வேண்டிய நேரமா வெயிலா இருக்கு. 5 மணிக்கு தானே உள்ள வர்றீங்க, 5 மணிக்கு எந்த வெயிலுமே இருக்காது. அதுலயும் சென்னை 1 கிலோமீட்டர்ல மெரினா கடற்கரைக்கு அப்படி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காத்து என்ன செய்யும், அடிக்க ஆரம்பிச்சிடும். 4 மணி ஆயிட்டா என்ன செய்யும், அப்படியே கீழே காற்று வந்து ஜில்லுன்னு வீச ஆரம்பித்து விடும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த காற்றோட்டம் எல்லாம் இருக்கிற காரணம், என்னைக்காவது காத்து வரணும் அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது. நான் இயற்கையா உள்ள சொல்றேன், அல்லா நாடி காத்து அன்னைக்கு நிப்பாட்டி நான் பொறுப்பு கிடையாது, அது அல்லாவுடைய வேலை. ஆனா யதார்த்தமா உள்ளது என்ன, அது காத்து அடிக்கிற ஒரு நேரம். அப்ப திறந்த வெளி, வெயில் இருக்காது, குறைஞ்ச நேரம். அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல பட்ட சிரமத்துல 90 அவுட், 90 சிரமம் இதுல அவுட் ஆகி போச்சு. உங்களை வெயில உட்கார வைக்கல, ரொம்ப நேரம் உட்கார வைக்கல, பெரிய கஷ்டப்படுத்த வைக்கலங்கும் பொழுது ஒரு ஷார்ட் டைம் தான் நீங்க இருக்க போறீங்க. இந்த நேரத்துக்குள்ள நேரம் குறைய குறைய அடிப்படை தேவைகளும் குறைஞ்சிருமா இல்லையா? இங்க வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்தீங்கன்னா எல்லாரும் பாத்ரூம் போயிருப்பீங்களா? இங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா 50 பேர் பாத்ரூம் போயிட்டு வந்திருப்பீங்களா? போக மாட்டீங்க. 3 மணி நேரத்தில் ஒரு 5% பேர் கூட போயிருக்க மாட்டீங்க. 8 மணி நேரம்னா 50 போயிருவீங்க. 16 மணி நேரம்னா எல்லாரும் போயிட்டு வந்திருப்போம், ஒரு தடவையா போயிட்டு வந்திருப்போம். நேரம் கூட கூட தான் இந்த தேவைகளும் அதிகரிக்கும். நேரம் குறைவா இருந்தா கொஞ்சம் பேருக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப இது ஷார்ட் டைம் மாநாடுங்கிற வகையில் இது நம்மளை பெருசா பாதிக்காது. ஒண்ணு. 2வது, அங்க நீங்க பட்ட கஷ்டம், முக்கியமான கஷ்டம் என்ன? குடி தண்ணீர். காசு பேரணி இருக்கு, காசு கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கல? தண்ணி கிடைக்கல. தஞ்சைக்குள்ள காசு கொடுத்தாலும் உங்களுக்கு தண்ணி கிடைக்கல. இந்த மாநாட்டை பொறுத்த என்ன பண்ணிருக்கோம் கேட்டா, பேரணியில இருந்து உங்களுக்கு ஆரம்பிப்போம். 3 மணிக்கு பேரணி ஆரம்பிக்குது. 3 மணிக்கு ஊர்வலம். பேரணினா ஊர்வலம். ஊர்வலத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஊர்வலமா எதுக்கு போறோம்? அப்பதான் பேப்பர்காரன், பத்திரிக்காரன், டிவிக்காரன் எடுப்பான். எடுத்தாதான் அரசாங்கத்துக்கு போகும். போய்கிட்டே இருக்கிறாங்களே, கத்திக்கிட்டு போறாங்களே, அப்படின்றா தான் அந்த இடஒதுக்கீடை பெற முடியும். அதுக்காக அந்த பேரணியா போறோம். கும்பகோணத்துல கூட நம்ம வந்து 5 கிலோமீட்டர் பேரணி வச்சோம். 5 கிலோமீட்டர் ஒரு மனுஷனுக்கு நடக்கிறது ரொம்ப சிரமம். அதுக்கே நீங்க வந்தீங்க. இதுல எவ்வளவு வச்சுக்கிறோம் கேட்டா 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் தான். 1 கிலோமீட்டர் தூரம் வந்தா தீவுத்திடல். பேரணி ஆரம்பிச்ச இடத்துல இருந்து தீவுத்திடலுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு தூரம்? ஒரே 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் எவ்வளவு தெரியுதா? ஒரு தாய்மார்கள் அவங்க வீட்டுல ஒரு நாளைக்கு நடக்கிறாங்களே, அது 1 கிலோமீட்டர் வரும். அடுப்பாங்கரைக்கு ரூமுக்கு அடுப்பாங்கரையில அங்கிட்டு இங்கிட்டு போறீங்களே, அதெல்லாம் கூட்டிக்கிட்டு பார்த்தா நீங்க எவ்வளவு நடக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் நடக்கிறீங்க. இதுதான் நடக்க போறீங்க. அப்போ 1 கிலோமீட்டர் என்பது சாதாரணமா ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே நடப்பான, வெளி உலகத்துக்கு போகாம அவன் நடக்கிற ஒரு தூரம் தான். அப்படி கூட்டி பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வந்துடும். வீட்டுக்குள்ளே சின்ன வீடா இருந்தா கூட 1 கிலோமீட்டர் வந்துடும். அப்ப இது வந்து யாராலும் நடக்கக்கூடிய ஒரு தூரமா இருக்கிறதுனால இது பெருசா பாதிக்காது. அந்த 3 மணிக்கு பேரணி புறப்படுதா,